அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் பேங்க் ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எஸ் பேங்க், ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹20.85 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6/6/2025 அன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்வாட் அனாலிசிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். மணி கண்ட்ரோல்லேருந்து நான் இந்த டீட்டெயில்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கம்பெனி வித் ஹை டிடிஎம் இபிஎஸ் க்ரோத். டிடிஎம்னா ட்ரைலிங் 12 மந்த் இபிஎம் க்ரோத். ஓகேங்களா? லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டருடைய ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸாகவே என்ன பண்ணியிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீசிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸ். குவார்டர்லி இபிஎஸ் இம்ப்ரூவிங் லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ். இபிஎஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்க்ரீசிங் ப்ராஃபிட் எவ்ரி லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ராங் ஆனுவல் இபிஎஸ் க்ரோத் இருக்கு. வீக்னஸாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எஃப்இடிஐ இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் தான். இது நான் ரொம்ப பெருசாக நான் பார்க்குறேன். ஏன்னா எஃப்ஐயும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிஐயும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டிமாண்ட் நல்லாவே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கம்பெனியோட இப்போ இருக்கிற ப்ரைஸ் டு இயர்னிங் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கும் 5 இயர்ஸ்க்கும் 10 இயர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா லோயரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால பிஇ வேல்யூ எப்பவுமே லோயராக இருந்ததுன்னா ஸ்டாக்கோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் இப்போதைக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அபவ் 200 டிஎம்ஏ இருக்குது, அபவ் 50 டிஎம்ஏக்கு மேலேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த டவுன்ஃபால்னால பிலோ 20 டிஎம்ஏ கீழே என்ன பண்ணியிருக்கு, பியர்ஷ் இன்கில்ஃபிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரெட்ஸ் அப்படின்ற சொல்கிறாங்க. பட் லாங் டேர்ம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா 6/6/2025 டேட்டா. நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல். ஓகேங்களா? மார்க்கெட் கேபிட்டல் ரீசனபிளாக இருக்குது. 65,391 கோடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்பர் சம் 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா ₹27 தான் 52 வீக் ஹை. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா ₹16 தான் 52 வீக் லோ இருக்குது. ஃபேஸ் வேல்யூ இப்போதைக்கு ₹2 இருக்குது. அதுக்கப்புறம் டிடிஎம்பி, ஓகேங்களா, ட்ரைலிங் 12 மந்த் பிஇ பார்த்தீங்கன்னா ₹26.73 அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ரைஸ் பர் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.41 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ செக்டார் பிஇ, ஓவரால் பேங்கிங் செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 19.39. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டர். ஸோ எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே இந்த இது பேட்ரஸ் ஸ்கோர் பார்ப்பேன். பேட்ரஸ் ஸ்கோர்னா என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இவ்வளோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது பேட்ரஸ் ஸ்கோர் 0 to 9 இருக்கும். ஸோ 0 to 9ல் பார்த்தீங்கன்னா 6 out of 9 அப்படின்றது மணி கண்ட்ரோலில் அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்பரேட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு டிவிடெண்ட் 2019 கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிவிடெண்ட் கொடுக்கல. போனஸும் இது வரைக்கும் அவங்க கொடுத்ததில்லை. ஸ்பிரிட்டு பார்த்தீங்கன்னா 2017 10 ஃபேஸ் வேல்யூ ₹10 ஃபேஸ் வேல்யூ இருந்தது பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஸோ ரைட்ஸும் இது வரைக்கும் அவங்க எதுவுமே இது பண்ணதில்லை. ஸோ நான் ஜஸ்ட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா ஆனுவலியில் வச்சிருக்கேன். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் 6 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இட்ஸ் வெரி குட் சைன். ஓகேங்களா? நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 மைனஸில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இங்கே 2023 730 கோடியாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வாட் அனாலிசிஸில் பார்த்த மாதிரி இபிஎஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. புக் வேல்யூ பர் ஷேர், ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஓகேங்களா, 5.11 இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 744 கோடி இருக்குது. இது என்னென்னா குவார்டரில் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஷேர் ஹோல்டிங் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க.
ஓகே, சாரி, ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேபிள் இல்லை. இங்கே எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. டிஐ வந்துட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ பியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா ஒரு 20 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டரில் எஸ் பேங்க்ன்றது கொஞ்சம் சூட்டபுளாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து சார்ட்டை போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்துட்டு அப்படி நான் எஸ் பேங்க் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருந்துச்சு. ஸோ நிறைய ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20 அப்படின்ற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 23.31 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டவுன்ஃபால் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு இப்போதைக்கு ரூ. 20.80 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ திருப்பியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 22 அப்படி கட் ஆகிட்டு மேலே போகுது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான நல்ல சான்சஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, எவ்வளோ போர்ஷன் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வீக்லி சார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ஏறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜும் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. பட் ஆனால் திருப்பி வந்து ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் எஸ் பேங்க் உடைய முழு வீடியோ. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.